ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். போனாங்களா? ரொம்ப நாளாக ஒருத்தரை தேடிக்கிட்டே இருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த 234ன்றதை 233 நம்ம மாற்றின வரலாறு ஒன்று இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா? தட் கல்பிரிட். ஆமாம், அந்த கல்பிரிட் எங்கே ஓடி போச்சு, என்ன ஆச்சுன்னு என்னன்னு தெரியல. இன்னைக்கு சிக்கியாச்சு. எங்கன்னா அதிமுக கூட தஞ்சம் புகுந்துட்டாங்க. 3 மாதம் கழிச்சு அந்த படத்துல எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறாங்கல்ல, நீ அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு இந்த ஊருக்குள்ளாரி இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி போய் அந்த பேர் அருண்குமார்னு நினைக்கிறேன். அந்த பீஸை வேட்பாளராக போட்டிருந்தாங்க தாவேகா தரப்புல. அந்த பீஸ் என்ன பண்ணிடுச்சு, எடப்பாடி கிட்டே வேட்புமனு தாக்கல் அப்பதானே அதான் வேட்புமனு தாக்கல் பண்ணும், அதான் வேட்பாளரா அறிவிச்சிருந்தாங்க. அது வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கே வரல, கடைசி நாள் வரைக்கும் வரவே இல்லை. எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டே இருக்காங்க, ஆளை காணவே காணும். அப்புறம் கேட்டா அது போயிட்டாரு, எடப்பாடி கடத்திட்டாரு வச்சுட்டாருன்னாங்க. ஏன்டா கடத்தினவர் ஏன்டா கொண்டு போய் இது பண்ண? அன்னைக்கு செஞ்சலாம் பார்த்தா இன்னைக்கு நிக்குது. அது இங்க இந்த பூக்கொடியோட இதுக்கு முன்னாடியே வந்துட்டாப்லையா இல்ல இப்பதான் வந்திருக்காரு? இன்னைக்குதான் வந்திருக்காரு. 3 மாசம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பறிக்க போயிருக்காரு. அதான் அந்த பூவெல்லாம் பறிச்சு எடுத்து கொடுத்துருக்காரு. என்னங்க எடப்பாடியாரே அப்படின்னு. அது எப்படிங்க கடத்தினவங்க கையோட போய் சேர்றது? கடத்தல, செட்டில் பண்ணிருந்தாங்க. செட்டில் பண்ண பணத்தை வெளியே அனுப்பிட முடியுமா? எதுக்கு செட்டில் பண்ணது? வெளியே போன்ற கூட இங்க இருந்து எப்படி ஒரு 500 பேர் போவானுங்க. உங்களை மாதிரி ஒரு 5 பேர் ஏங்க இப்ப அந்த கட்சிக்கு திருப்பி போனா அங்க செருப்பால் அடிப்பாங்கல்ல. ஆமா, என்னை ஏதோ ஒளிச்சு வச்சிருந்தாங்கப்பா, என்னை ஒளிய சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லி எப்படியா தப்பிச்சுக்கலாம்ல. நான் ஒளியவே இல்லையே, நான் ஒளியல, நான் ஜஸ்ட் அப்படியே போயிட்டேன். வாங்கினா செட்டில் ஆயிடுச்சு, ஓகே, நல்ல ஃபண்டா இருந்துச்சு, அப்படியே கிளம்பி போயிட்டேன். அப்படி போனதுனால அப்படியே கண்டுபிடிச்சு 3 மாசம் நீங்க சொன்ன மாதிரி பூவெல்லாம் பறிச்சு ஒவ்வொன்னா கோத்து மொத்தமா வச்சு, அந்த ஐ படத்தெல்லாம் வரும்ல, அந்த ஏரியாக்கெல்லாம் போயிட்டு மொத்தமா பூவெல்லாம் பறிச்சு அந்த இதெல்லாம் மொத்தமா வச்சு எடுத்துட்டு வந்து எடப்பாடிட்ட கொடுத்தாரு. எடப்பாடி எப்ப போன எப்ப வர எல்லாம் போச்சு, இப்பதான் நீ சேர்ந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு போட்டு திருப்பி வாங்கிட்டு கட்சிக்குள்ள சேர்த்துட்டாங்க. அப்புறம் எடப்பாடி அவர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. சாதாரண விஷயமா அது. அதுக்காக தான் சரி பூக்கூட வாங்கி வாங்கினேன். இல்லைன்னா குளத்தூர் கதி எடப்பாடிக்கு நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த கட்சி ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் உங்களாலதான் நீங்களே தோத்துட்டீங்கன்னா இப்ப எதுக்கு இந்த கட்சியில நீங்க இருக்கீங்க? நீங்க இந்த கட்சியை விட்டு விலகிடுங்க, நீங்க போய் மதிமுகல சேர்ந்துருங்க. அந்த கட்சி நல்ல பெரிய கட்சியா வந்துகிட்டு இருக்கீங்க, அந்த கட்சியில போய் சேர்ந்து சொல்லுவாங்கல்ல. இவரு சொல்லிருக்க மாட்டாரா? வேலுமணி சொல்ல மாட்டாரா? நீங்களும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், தொடர்ந்து ஒரே இதுவா தான் வந்துகிட்டு இருக்கீங்க, வாழையா வந்துகிட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு கட்சியை கீழ் நோக்கி கொண்டு போகணுன்றதுல உங்களுக்கு அவரு தான் பெரிய காம்படிஷன் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவரு கூட போய் சேர்ந்துங்க. நீங்க இப்போ காம்படிஷன் வைங்க. இப்ப யாரு இந்த கட்சியில 3 பேர் இருக்கீங்க, 3 பேர் ஆயிடுவீங்க, யாரு பொதுச் செயலாளரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள காம்படிஷன் வச்சு விளையாண்டு அந்த கட்சியை முடிச்சுடுற வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்டிஸ் திமுகவுக்கு தெரியாம போயிருச்சாங்க. தலைவர் நிக்கிற இடத்துல இப்படி நிக்க கூடாது, அவன் விஎஸ் பாபு அவர்களை ஒளிய வச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அவர் ஜெயிச்சிருந்திருப்பாரு. அதுதான் சொல்றேன். அந்த எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு, எடப்பாடி அவர்களுக்கு இருந்திருக்கு. இது ஏதோ பிரச்சனை இருக்கு, இது நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. பேரு அறிவு தானே, கிருத்திரவு புத்தி. கிருத்திரவு. அந்த கிருத்திரவு கூட உங்களுக்கு தோணலையே? நீங்க என்ன நினைச்சீங்க? துச்சமா நினைச்சிட்டீங்க. ஆனா அவர் அப்படியா? துச்சம் கிடையாது. அவரு மிச்சம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. மொத்தமா எதுவுமே இல்லாம இப்போ வரைக்கும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சட்டமன்றத்துக்கு வரும்போது நீச்சல் அடிக்கிறாரு, நவருங்க அப்படின்னு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த நபரே அந்த கட்சியிலே போய் சேர்ந்துட்டாருன்றது மாபெரும் சாதனையை அதிமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இவர் ஆர்பி உதயகுமார், நீங்க இங்க இருந்து 2-3 வளைக்கலாம், நாங்க உங்க கட்சியில இருந்து எடுக்க கூடாது. அவன் வளர்ச்சி 3 மாசம் 4 மாசம் ஆச்சுங்க. அவன் இருந்தாலும் திருப்பி இப்ப சேர்ந்திருக்கான். இதுல என்ன நீங்க வளைக்கிறதுக்கு இருக்கு? உங்க கூட்டாளி தானே, உங்க கூட்டாளி உங்க கட்சியிலே சேர்த்துக்கிறதுக்கு என்னங்க பெரிய இது வேண்டி கிடக்கு? ஒரு பயம் காட்டுறதா? நீங்க எங்க கிட்ட இருந்து ஒரு 6 பேர் எடுத்தீங்களா, இப்ப நான் உங்க கிட்ட இருந்து ஒன்னு எடுத்திருக்கேன் பாத்தீங்களா, எங்க கிட்டயும் ஆளுமை இருக்குன்னு. இந்த செருப்பும் ஒன்னா? ஆமா, ஆக மொத்தம் செருப்பு அப்படி வேணா வச்சுக்கலாமே தவிர இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்க முடியாது. அந்த வகையில அதை ஏத்துக்க முடியாது. இப்ப அவர் மேல நடவடிக்கை எதுவும் எடுப்பாங்களா? எடுப்பாங்களே. இல்ல தாவேகா எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? போனியே, எங்க போன, சொல்லாம கொள்ளாம போனியே, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கடிதாசு மாதிரி. இதுவே பெரிய அசிங்கம் இல்லைங்க. ஒரு கட்சியில இருந்து
எப்படி விஜயபாஸ்கர் எல்லாம் அங்க போய் சேர்ந்த ஒரு அசிங்கம் நம்ம சொல்றோமோ, இந்த மாதிரி இந்த கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலுடைய வேட்புமனு தாக்கலுக்கே வராம ஓடி எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இப்ப வந்து அந்த கட்சியில சேராதனால அதுவே பெரிய அசிங்கம் தான் அதிமுகவுக்கு. அந்த மாதிரி நபரை வந்து நீங்க அந்த கட்சியில சேர்த்துக்கிறீங்கன்றது எவ்வளவு பெரிய அசிங்கம். எப்படி விஜயபாஸ்கர்கள்லாம் வந்தா ஒரு அசிங்கம், இதெல்லாம் உங்க கட்சிக்கு தேவையான்னு எல்லாரும் கேட்க ஒரு மாதிரி, அவர் அந்த கட்சியில போய் சேர்றது அசிங்கம் தானே. இப்ப அவர்னால இந்த இயக்கம் என்ன பெரிய மாபெரும் இடத்துக்கு போயிட போதா, இல்ல மீண்டும் எதிர்கட்சியா தான் வந்துட போதா, இல்ல தேர்தல்ல தான் வந்து ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆயிட போறாரு, எடப்பாடி முதலமைச்சர் ஆகி அவர் துணை முதலமைச்சர் ஆகி போறாரு, ஒண்ணும் கிடையாது. அவர் யாருன்னு எடப்பாடி வரைக்கும் பாத்துருக்க கூட மாட்டாரு, அந்த பூ கொடுக்கும் போது தான் பாத்துருப்பாரு. இடைத்தேர்தல் நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். யார? அவரதான் வேட்பாளரா. அப்ப தாவே கிட்ட காசு வேண்டி அந்த பக்கம் போயிட்டு வரும். 6 மாசம் எங்கேயாவது ஒளிஞ்சிருவாரு, அப்ப பிரச்சனை இருக்காது. சரி, அடுத்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணிக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. தாவேக்காவோட கனவு வந்து பலிக்கவே பலிக்காது, அது ஒருபோதும் அது வந்து நிறைவேறாது, தாவேக்காவோட ஆசை வந்து ஒருபோதும் நிறைவேறாதுன்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொன்னா உறுதியா நடக்கும்னு அர்த்தம். அவங்க எதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஆமா ஆமான்னு. திமுக பிஜேபியோட கூட்டணி கிடையாது, உண்டு, உறுதியா உண்டு. திமுக பாஜக அதிமுக இந்த கூட்டணியே அமைஞ்சாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு தேவையில்லைன்ற. ஏன்னா இதை சொன்னது கனிமொழி அவர்கள்ன்றதுனால சொல்றேன். கனிமொழி அவர்கள் சில வாக்குறுதியெல்லாம் கூட கொடுப்பாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை மதுவிலக்குன்னுவாங்க, அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனிமொழி அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அவங்க அதே மாதிரி தான் சொன்னாங்க, ஆட்சிக்கு வர முடியாது, விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னாங்க. இன்னைக்கு அது நடந்துருச்சு இல்லையா, இன்னைக்கு ஒரு சிஎம் ஆயிட்டாரு இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். எதெல்லாம் அவங்க நடக்காதுன்றாங்களோ, ஏங்க ஒருத்தர் நாளைக்கு திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி இல்லைன்ட்டாங்கன்னா 29க்கு திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி இல்லைன்ட்டாங்கன்னா அப்படி ஒரு கேள்வி வந்தாதான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமான்னு கேட்டா அவங்க இல்லைன்ட்டாங்க. ஒருவேளை திமுகவும் தாவேக்காவும் கேட்டு இந்தியா கூட்டணிக்குள்ள சேர்றதுக்கு சொல்றேன். எல்லாரும் அண்ணன் திருமாவளவன் ஐயா, ஏதாவது திமுகவும் அதிமுகவும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி வைக்குமான்னு கேட்டீங்கன்னா யாரை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லன்னுபாங்க. இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இருக்குங்க? இல்லங்க, அவங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் பக்கத்துல உட்காந்து கிசு கிசுன்னு பேசும்போதே நமக்கு ஏதோ தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் இவங்களை கூட சேர்த்துக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஒண்ணு மண்ணா இருக்காங்க, போகும்போது ஹாய் பாய்னு சொல்லிக்கிறாங்க, போயிட்டு வர நாளைக்கு சந்திப்பு வந்தீங்க கிளம்ப பாப்போனே அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. சுகர் மாத்திரை போட்டு எடுத்துட்டு வந்தீங்களா, பரவாயில்ல என்கிட்ட இருக்குந்தாங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து வளர்ந்துகிட்டு இருக்குன்னா அது ஏன் இப்ப போய் கூட்டணியா முடியாது? ஒய் நாட்? அதுதான் கேள்வி. ஒய் நாட்? நடக்கும். விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா அப்போ ஒரு சக்தி உருவாயிடுச்சு. ஏற்கனவே இவங்க அம்மா ஆச்சின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் இந்த பக்கம் போறாங்க. இன்னைக்கு காலைல கூட அவர் பேசும்போது ஜெயலலிதா மேடம் அவங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்த அம்மா உணவகம்ன்றாரு. அப்புறம் அடுத்து வந்த ஆட்சியில அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேரை சொல்லல. அப்ப அந்த இடத்துல ஜெயலலிதா அவங்க பிரைஸ் பண்றாங்களா என்ன அர்த்தம்? அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அதிமுகவுக்கு அந்த இதுவும் வந்து போச்சு. அப்போ ஏதோ ஒரு வகையில இவங்க கூட சேர வேண்டிய கட்டாயம் வந்தாலும் வரலாம். இதுக்கு மேல இந்த கட்சி வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிஜேபியும் சும்மா நீ அவங்க கூட போய் சேர்ந்துக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணக்கு அதிமுக முடிக்கணும். அது நடந்துருச்சுல்ல, அதிமுகவும் திமுகவும் சேர்த்தாச்சு, நம்ம கூட கூட்டணி வச்சிட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சரியா போயிடும். அதுக்கப்புறம் ஒரே எதிரி தாவேக்கா தான். அவ்வளவுதான், முடிஞ்சு, ஓவர். ஜாலியா இருக்கும். அவங்களுடைய டார்கெட் நாங்க ஒவ்வொரு கட்சியா ஒழிக்கணும். அதுல அதிமுகவை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. பிஜேபி பாதி முடிச்சிருச்சு, டிவிகே பாதி முடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் உயிர் மிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஆர்பி உதயகுமார் மாதிரியான ஆட்கள் முடிச்சு விட்டுருவாங்க. மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் திமுக இருக்கு, அப்படியே கபலீகரம் பண்ணி உள்ள இழுத்து சமாதி கட்டிடுவோம். அதே மாதிரி நேத்திக்கு அந்த இதுல வந்து வாகா அந்த எல்லையில வந்து டிவிகே சாங் வேற ஒண்ணு போட்டிருக்கீங்க. ஒரு ஏன் போட்டாங்க அந்த இந்த பாட்டு? அந்த ஓஹோ ஓஹோ அந்த இந்த சாங் வரும்ல, தன்னந்தனி ஆளு, அந்த சாங் வந்து போடல. தன்னந்தனி ஆளு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி எலிவேஷன் ஆயிருக்குன்றதுனால வெறும் அந்த ஓஹோ அதோட கட் பண்ணிட்டாங்க ஒரு 15 செகண்ட். ஆமா, ஃபுல்லாலாம் போடல. அந்த இதுக்காக போட்டாங்களா? அந்த ஏதோ மீதி இருக்கிற அந்த டைம், ரிமைனிங் டைம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது நம்ம பிஜிஎம் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து டப்புன்னு இந்த பிஜிஎம் போட்டிருக்காங்க. பெரிய விஷயம். அங்கேயும் ஏதோ ஒரு டிஜே போட்டது ஏதோ ஏற்கனவே அங்க தளபதின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் வந்து கொண்டு போய் காடை நீட்டுறாங்க. தளபதி விஜய் மோடியா, தளபதி விஜய் அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். யாசர் கூட ஒரு மேட்ரு சொன்னார், இந்த மாதிரி முடி வெட்டுற கடையில உத்தரப்பிரதேசக்கார பையன் ஒருத்தன் வந்து நெக்ஸ்ட் பிஎம் தளபதி விஜய். மோடி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த பிஜிஎம் போட்டிருக்கணுமா, எப்படி இருக்கும்?
பாகுபலி படத்துல வர மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்குன்னு தளபதி தளபதி கத்திருந்தாங்கன்னா தளபதி தளபதி ராணா இடத்துல வந்து மோடி அவர்களும், பெரிய பாகுபலி இடத்துல வந்து விஜய் அவர்களும் வச்சு அவரே பார்த்துருப்பாரு. இப்படி மோடி அவர்களே பார்த்துருப்பாரு. இல்ல இப்ப அவர் ஜென்சியோடைய அந்த இதை வந்து இழந்துகிட்டு இருக்காருங்க மோடி. அதாவது முன்னெல்லாம் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பேசினார்னா மோடி ஒரு சிறந்த பேச்சாளர், நல்லா பேசுவார். ஒரு க்ரௌடை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒரு க்ரௌடு கிட்ட எப்படி பேசணும் தெரியும், என்ன மாதிரியான க்ரௌடு வந்திருக்கு, அதுக்கு நம்ம எப்படி பேசணும், எப்படி பேசினா அவங்க கை தட்டுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சிக்கு மோடி அவர்கள் மீது பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. பெரிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பும் வந்து கம்மியாயிடுச்சு. அவர் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல போடணும் பேசணும்லாம் சொல்றாரு. அதாவது இன்ஸ்டாகிராம் மூலியமா டச்சில் இருக்கணும்னு நினைக்கிறது வேற. ஆனா நீங்க அவங்களுடைய கலந்துரையாடல்ல இருக்கீங்களா, அவங்களோட லாங்குவேஜுக்கு வரீங்களா, அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்றதுலதான் வந்து கேள்வி இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு சில வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, ஜீன்ஸ் டிஷர்ட், அனிருத் சாங்ஸ், சாய் அபயங்கர் சாங்ஸ் எல்லாம் அப்படியே கேட்கறது எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அது இல்ல, உள்ளுக்குள்ளார ஒண்ணு இருக்கும்ல. ஆமா, அதுதான் உள்ளுக்குள்ள இந்த லவ் பண்ணக்கூடாது, நீ வந்து இந்த மாதிரி பையன் கூட நீ சேரக்கூடாது, அந்த சாதி பையன் கூட வரக்கூடாது, அதுதானே மாற்றம். உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்ல, அந்த மாற்றம் வரல. இது வெளிப்புற தோற்றம் தான். வெளியில வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டாகிராம்ல பேசுறது, அவங்க கட்சிக்காரங்களை பேச சொல்றது, இப்போ திமுக பண்ணுது இல்ல, நாங்களும் ஜென்சி தலைமுறையோட இறங்குறோம்னு சொல்லிட்டு இந்த இதுல எழுதுறது, இந்த டிவிகே மாதிரியே சில விஷயங்கள் பண்றது, துண்டை சுத்துறது, துண்டுலயே மூஞ்சிலே அடி வாங்குறது, இந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உள்ள இருந்து வரணும். சும்மா வெளிப்புற தோற்றத்துக்காக பண்ணா அவங்களுக்கு பச்சையா தெரிஞ்சிடும். அப்ப மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். இது மாதிரி ஒண்ணு பண்ணணும், நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையாவே அவருக்கு இந்த தடவை ஒரு சரிவு இருக்கு. ஜென்சியோடைய இதாகட்டும் எதா இருந்தாலும் உங்களுக்கு அதோடைய தொடக்க புள்ளி தான் பீகார்ல நடந்த அந்த தேர்தலுடைய இவரு PK உடைய வெற்றி, பிரசாந்த் கிஷோரோட வெற்றி. அப்போ இத யார் வந்து மூர்க்கத்தனமா செய்யறாங்களோ, இதை யார் பர்ஃபெக்டா கையில் எடுக்கிறாங்களோ, எப்படி டிஎம்கேவோட எதிர்ப்பை தாவேகா கையில் எடுத்துச்சோ, விஜய் அவர்கள் கையில் எடுத்தாரோ, அந்த மாதிரி அங்க டெல்லியில இந்தியா முழுமைக்கும் யாராவது ஒருத்தர் எடுக்கணும். பிஜேபி எதிர்ப்பை வலுவாகவும் ஜென்சியோடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாவும் ஐகானாவும் யார் வராங்களோ, எனக்கு தெரிஞ்சு கரப்பாம்பூச்சி எடுத்துரும் நினைக்கிறேன். இல்ல அதுதான், அது ஒருவேளை அது பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது அந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ், அதாவது ராகுல் காந்திக்கு ஒரு இயல்பான ஒரு மொழி இருக்கு, யங்ஸ்டர்ஸோட பேசுறதுக்கான மொழி இருக்கு, யங்ஸ்டர்ஸோட நல்லாவே பேசுவாரு, நல்ல ஒரு இது வச்சுப்பாரு, கான்டாக்ட் வச்சுப்பாரு, பேசும்போது ஜோவியலா இருக்கும், எல்லாரையும் பேச விடுவாரு. மோடி அவர்கள் அந்த மாதிரி ஜோவியலாம் பேச மாட்டார், ரொம்ப ரேரா தான் இருக்கும் பேசுறதோட. சரி, இவரோட கான்டாக்ட், ஆனா இவர் பெஸ்ட் ஸ்பீச்சர்லாம் கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, நல்லாலாம் பேச மாட்டாரு, பேசுவார், சில விஷயங்களை பேச, சில நேரத்துல வேற ஏதாவது இதுவா பண்ணி மாட்டிப்பார், அது இது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி, அதாவது நீட்டுக்கு எதிராக ஒரு சிஜேபின்னு ஒரு புது கட்சி பண்ணக்கூடிய விஷயத்த இவங்களால பண்ண முடியல. இவங்களுமே அதே ஃபேர் நீட்ல அந்த மாதிரி தானே இருக்காங்க, போய் பிரதமர் வீட்டை முற்றுகைறது அப்படி இப்படின்னு தானே பண்றாங்க. அதை இவங்க பண்ணிருக்கணும். இவங்க பண்ணி காங்கிரஸ் இந்தியா முழுமைக்கு இருக்குது, நாங்க தான் அடுத்து அப்படின்றத இப்பத்துல இருந்தே விதைக்க ஆரம்பிக்கணும். அப்போ அதை நீங்க செய்ய வேண்டியது உங்க கடமை. அதை செய்யாம விட்டுட்டு இப்ப வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காங்கிரஸ் போய் வந்து ஆதரவு கேட்கும் போல இருக்குது சிஜேபி கிட்ட, அந்த நிலைமை வந்தாலும் இருக்கு, சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்சி ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் வந்துதான் ஆகும். உங்களுக்கும் எதிரி வந்து பிஜேபி, எங்களுக்கும் எதிரி பிஜேபின்றாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சிஜேபி கிட்ட கட்டமைப்பு இருக்காது, காங்கிரஸ்ட கட்டமைப்பு இருக்கும். ஆனா கட்டமைப்பு இல்லாம ஜெயிச்ச கட்சி இங்க நம்மளுக்கு தெரியும்ல, கட்டமைப்பு இல்லாம ஜெயிக்கல முடியும், அவங்களாலையும் முடியும். ஆனா இந்தியா முழுமைக்குன்னு யோசிக்கும் போது அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மாநிலம், ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்னு யோசிக்கும் போது பிஜேபி ஈஸியா அடிச்சிடும். இங்கேயே ஒரு எடப்பாடியால ஒரு வேட்பாளரை இது பண்ண முடியும், கவர் பண்ண முடியும். இங்கேயே திமுகவால நிறைய வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்க முடியும்னா பிஜேபி எவ்வளவு பணம் சூப்பர் ஸ்டார்ஸோட என்ன மாதிரி இது கஜானா, அரசு கஜானாவே, அந்த குபேரனோட கஜானாவே கையில வச்சிருக்காங்க. பவர் மொத்தமும் அவங்க கிட்ட இருக்குன்னும் போது அப்ப அந்த சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த எலெக்ஷன் 2029 எலெக்ஷன் யாரு ஜென்சியோட அந்த இதுக்குள்ளார இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சக்சஸ். அவங்கள டச் பண்றவங்க, அவங்க கிட்ட நிக்கிறவங்க சக்சஸ் ஆகுவாங்க, இல்லைன்னா ஃபெயிலியர் தான். அப்போ தனுஷா வாய்ப்பு இருக்கு இல்லைங்க, சொல்லியிருந்தாங்க எங்க அங்கேயா இல்லை, எங்கள் சந்துக்குள்ளேயுமே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, விஜய் அவார்ட்ஸ் வாங்கின நீங்கெல்லாம் வந்து சிஎம் ஆகும்போது நேஷனல் அவார்டு வாங்கின நாங்கெல்லாம்
நாங்க இப்படி பேசுங்க நீங்க தானே சொன்னீங்க கவுன்சிலர்னு. கவுன்சிலர் தனுஷ் நீங்க தானே சொன்னீங்க. சந்துக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க, அவர் சொல்றது கரெக்ட் தானே. விஜய் அவார்ட்ஸ் வாங்கினவங்க எல்லாமே சிஎம் ஆயிட்டாங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கின என் தலைவன் மட்டும் என்ன அதுக்கெல்லாம் குறைஞ்சவரா அப்படின்னு கேட்கறாரு. வாஸ்தவமான பேச்சு தான். நிறைய நேஷனல் அவார்டு கமல் கூட தான் வாங்கியிருக்காரு. நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு எம்பி தான். ஆமா, அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும், வாய்ப்பு இருக்கு. அதாவது அவருடைய புகழுக்கும் பேருக்கும் வந்து ஒரு எம்பி கிடைக்கலாம், ஒரு எம்எல்ஏ கூட ஆகலாம். அதாவது ஒரு 2-3 பேர் ஏதாவது ட்ரை பண்ணலாம், தவிர இந்த பாசிபிலிட்டிஸ் தெரியல. சிஎம் ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஃபயர் எல்லாரும் தான் விடுறாங்க. அசிங்கப்பட்டாலும் தான் ஃபயர் விடுறானுங்க, அவமானப்பட்டாலும் ஃபயர் விடுறாங்க. கட்சி போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு போல இருக்குதே. ஆமா, ஏதோ சொன்னாங்க. ஏதோ தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு பேர் வந்து போட்டுருந்தாங்க. அதுவும் இதே மாதிரி தான், தமிழக முன்னேற்ற கழகமும் என்னமோ எழுச்சி கழகம், தமிழக எழுச்சி கழகம், தமிழக எழுச்சி கழகம், டிஇகே டெக். நல்லா இருக்குல்ல, டிவிகே. நீ வந்து டிவிகே விசஸ் டிஇகே அவர் சொல்லுவார், தனுஷ் அவர்கள் சொல்லுவார். ஆமா, 2 பேருக்கு தான் போட்டியே, ஒரே ஒருத்தருக்கு தான் போட்டியே. ஒன்னு தனுஷுக்கு, இன்னொன்னு தனுஷுக்கு. ஒன்னு ஆக்டர் தனுஷ், இன்னொன்னு அரசியல் தனுஷுக்கு அப்படின்னு. தமிழக எழுச்சி கழகம் தான் நினைக்கிறேன் அந்த பார்ட்டி பேரு. அவர்கிட்ட வாங்கி சீக்கிரம் வந்து சும்மா சந்துக்குள்ள ஏதாவது உருட்டிட்டு இருந்திருப்பானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நம்பல, அப்படிதான் செய்திகள் வந்துச்சு. சீக்கிரம் போய் இது நேம் கட்சி பேரா போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. தெரியல, லிங்கா பேபி சொல்றத பொறுத்து தான். லிங்கா பேபி இப்போ அரசியலுக்கு போட்டுமா, நடிக்க போகுது. தாத்தாவே கம்முன்னு இருக்காரு, நீ வேற ஏதாவது சிவனேன்னு இருப்பா அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் அடிப்பானுங்க, என்னெல்லாம் அடி தாங்க முடியாது, ஒழுங்கா போயிருப்பா அப்படின்ட்டு. லிங்கா பேபி இஃப் யூ ஆர் பேட், அவன் சொல்லுவான் ஐ எம் யுவர் டேட், நடிக்க போ, இந்த பக்கம் வராத, சந்துக்குள்ளாரே போக முடியல. லிங்கா பேபினா பையன் பேரா, லிங்கா பேபி பையன் பேர் லிங்கா தானே. உனக்கு தம்பி மாதிரி அவன், ஏன்னா உன் பேர் வச்சிருக்கான். அப்படிதான் இருக்கும், லிங்கா, ராஜா லிங்கேஸ்வரன் இவரு, இந்த மாதிரி. சரி போவோமா, ஃபன் கண்டென்ட்டுக்கு போவோமா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இன்னும் ஒரு மாசம் இப்படிதான் இருப்பேன். பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். பார்க்க சில கேட்கறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ஆடியோவை கேட்பாங்கல்ல நம்மளத, இந்த சொன்னாங்கல்ல ஜிம்முக்கு போகும்போது கேட்கறவங்க, இந்த வேலைக்கு போகும்போது போனை பாக்கெட்ல போட்டுட்டு கேட்கறவங்க, அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த டிவியில போட்டு பாக்குறவங்க, போன்ல நைட்ல பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுத்தருள்க. நல்லாதான் இருக்குது. நான் சொன்னேன்ல எக்ஸ்மென் மாதிரி இருக்கீங்க. அவன் யாரு? எக்ஸ்மென் வேர்ல்வரைன். இப்படி கை நீட்டினா கம்பியா வரும்ல, எல்லாத்தையும் தலைவன். ஆமா ஆமா, அது இப்படி இல்ல இருக்கும். அது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணி இங்க இருந்து வச்சிருப்பானுங்க. மீசை இருக்காதுல்ல, மீசை இருக்காது, அது மட்டும். சரி ஓகே விடுங்க. சரி மீசை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட். நான் நம்ம நேஷனல் அவார்டு தனுஷ் அவர்கள் மாதிரி வளர்த்துட்டு லிங்கா பேபி அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். நீங்க என்னடான்னா வாய்ப்பு இல்ல, திருப்பி சந்துக்குள்ள வரணும்ல. தாடி எடுத்ததுக்கு அப்புறம் சந்துக்குள்ள வந்து தானே ஆகணும். ஏன் அதுக்காக சந்துக்குள்ள வர்றதுக்கு என்னங்க சம்பந்தம்? நானும் தாடி வச்சுட்டு சந்துக்குள்ள வரக்கூடாதா? இல்ல, அதுதான் சொல்ல வந்த. ஒரு மாசமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுத்துக்குங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக சொல்றேன். ஏன் சேவ் பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? அவர் வைக்கிறதுனால நானும் வெட்டாம இருக்கேன். இல்ல, நீங்க வெட்டிருங்க, அது நல்லா இருக்காது. யாராவது ஒருத்தராவது ஒழுங்கா இருக்கணும். அப்புறமேட்டு பாருங்க, ஜோ பக்கத்துல உட்காந்து அதையும் சொல்லிட்டாங்க. அவர் பாருங்க இப்படி இது பண்ணிட்டு வராங்க, நீங்க மட்டும் இன்னும் ட்ரிம் பண்ணாம வரீங்க. கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்சம் உங்களால சேர்த்து எண்ணியும் திட்டுறாங்களா? இங்க 2 பேருக்கு கருன்னு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நல்லா வருது. அங்க ஒருத்த முழுக்கட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னென்னமோ எண்ணெயெல்லாம் தேய்ச்சி பாக்குறான், தேங்காய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி பாக்குறான். ஒன்னும் சரிப்பட்டு வருமா? அதுல அவன் சேவ் பண்ணுவாங்க. அதுதாங்க இரிட்டேட்டிங்கான விஷயம். இங்க இருந்து கடைக்கு போய் அது இப்படி புடிங்கி போட்டிருக்கலாம். அவனுக்கு ஒரு வியாபாரம் கொடுக்கணும்னு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு வர. அதாவது அந்த 20 ரூபா, அந்த 20 ரூபா ரேசர் வாங்கி 5 ரூபா அமாம் சோப்பு இருக்கும் வீட்டுல, அதை நல்லா குழைச்சிட்டு தேய்ச்சாலே அவன் இந்த சோப்புல தேய்க்கும் போது இந்த முடி வந்துடும். அதை யோசிக்காம அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து சேவ் பண்ணிட்டு, அதுலயே அவரு இது வேற போடுவாங்க, நுரைய போட்டு தேய்ச்சி இது பண்ணி விடுவாங்க. இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, படத்துக்கு போலான்னு முடிவு. போயிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் சேர்ந்து
மீண்டும் மீண்டுமா? ஆமா இப்பதானங்க டிசி போனோம். சரிங்க, அது அதுவே நைட்ல வந்துகிட்டு இருக்கு. சாரி நிசா ரிசா அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இப்போ அடுத்தது 2 ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதுதான் சொன்னேன். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஓப்பனா நான் வந்து எப்பயுமே உண்மையை பேசுறேன், அதனால உண்மையை மட்டுமே பேசுவேன்னு தான் சொன்னேன். நான் எப்பயும் உண்மையை தான் பேசுவேன். அது வந்து குடும்பங்களுக்கு வந்து தெரியும். தெரிய மாட்டேங்குது. விஸ்வநாதன் சன்ஸ் ஆக்சுவலி சந்துக்குள்ள இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிக்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து விஸ்வநாதன் சன்ஸை எப்படியாவது போட்டு பொழந்து கட்டிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறுக்க நான் தான் வருவேனான்ற மாதிரி தலை உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி மகுடம் உள்ள பூந்து குறுக்க வந்த கௌசிக் நம்ம விஷால் அவர்கள் உள்ள வந்து அதுலயும் அந்த மகுடத்தோட பிடிஎஸ் ஒண்ணு பாத்துருந்தீங்களா? பார்த்தேன். மனுஷன் என்னமா தயவு செஞ்சு சொல்றேன், நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுற, உங்ககிட்ட காசு கீசு இருந்துச்சுன்னா யாருக்காவது போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து ஹெல்ப் மட்டும் பண்ணி இந்த மாதிரி ஒரு படத்தை மட்டும் நீ எடுத்துறாதான்னு சொல்லி இன்னைக்கு விஸ்வநாதன் சன் சூர்யாவுக்கு விழுகிற அடி எல்லாத்தையும் விசால் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு ஒரு டவுட்டுங்க, கருப்புக்கு இருந்த ஒரு ஹைப் இந்த படத்துக்கு இல்ல, விஸ்வநாதன் சன்ஸுக்கு இல்ல. கருப்புக்கு வந்து பயங்கர ஹைப் இருந்துச்சு, போகணும் ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப பார்த்தா விஸ்வநாதன் சன்ஸுக்கு எந்த ஹைப்புமே இல்ல, எந்த விதமான விளம்பரமும் இல்ல. ரெண்டாவது இந்த புக்கிங் கூட ஒண்ணுமே ஆகவே இல்லை. அன்னைக்கு கூட நானும் இவனும் பாத்துக்கிட்டு இருந்தோம், ஷோ இருக்கா அதுன்னு சொல்லுமா பார்த்தோம். இங்க போயிருந்தப்ப புக் ஆயிருக்கு ஐயா. ஃபர்ஸ்ட் டே சொல்றேன், ஃபர்ஸ்ட் டே ஆகல. ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டு போய் ஓபன் பண்றா ஃபுல் ஃப்ரீயா இருக்கு. ஒரு 10 டிக்கெட் 15 டிக்கெட் அந்த ரேஞ்சில தான் வந்து புக்கிங்கே வந்து ஆயிருந்துச்சு. மேபி சாட்டர்டே சண்டே வந்து ஆகலாம். பொதுவாகவே மொக்க படத்துக்கு கூட சாட்டர்டே சண்டே ஏதாவது புக்கிங் ஆகிடும். சும்மா உட்காந்துருக்குது, அங்க போய் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க கேரக்டர்லாம் இருக்கும். அத மாதிரி ஆகுறதெல்லாம் வந்து புரியுது. ஆனா ஒரு சூர்யா படத்துக்கு அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துட்டு ஒரு பயங்கர இதோட வரும்போது இந்த படத்துக்கு ஒரு ஹைப் இல்லை அப்படின்னும் போது அது ஏன்னு புரிஞ்சுக்க முடியல. அது என்னன்னா இந்த இதுவா வாரிசு படத்துல ஏதோ அந்த இதெல்லாம் அதே மாதிரி ஸ்டெப்பு, அதே மாதிரி டான்ஸ், அதே மாதிரி இதுன்னு மாதிரி தெலுங்கு படத்தோட தெலுங்கு பட டைரக்டர் தானே. ஆமா, அதனால அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி இருக்குன்றதுனால அதுதாங்க நான் சொல்றது, ஒரு மாஸ் ஹீரோவுக்கும் அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற ஹீரோஸ்க்கும் உள்ள பிரச்சனை இதுதான். நீங்க என்னதான் தி ஒன் சூர்யா அப்புறம் லியோவோட டைட்டில் கார்டு மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்துலாம் போட்டீங்கன்னாலும் அந்த ஒரு 2 பேர் இருக்காங்கல்ல, அஜித் விஜய் 2 பேர் இருக்காங்களே, அவங்கள தாண்டி வரவங்களுக்கு அடுத்த லெவல்ல தான் வந்து கொடுப்பாங்க. நீங்க அந்த லெவல்லே பண்ணணும்னா இப்ப நீங்க கருப்பு மாதிரி ஒரு படம் இல்ல அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இதுல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரா பிடிச்சி நீங்க அடுத்த படம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேற லெவல்ல. இந்த படம் நல்ல படமா கூட இருக்கலாம், போய் பார்த்தா தெரியும். ஒரு சாஃப்டான படம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா கூட இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். ஆனா அந்த ஹைப் இல்லைல்ல. நீங்க வாரிசுன்றது ரொம்ப சாதாரண படம், ஒண்ணுமே இருக்காது. ஒரு ஒரு ஃபேமிலி டிராமா, அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம பார்த்து பழகின அது இந்த அல்லு அர்ஜுன் படம், அது இந்த தெலுங்குல வந்துச்சு வைகுண்டபுரம், அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. அந்த படத்தையே மக்கள் வந்து அந்த பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆனதுனால, ஏன்னா அதுல விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, வேற யாரும் கிடையாது, விஜய்ன்ற ஒரு கேரக்டர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதோட அந்த படம் நல்லா இருக்கு, நல்லா போய் பார்க்கணுன்றதுதான். அதுதான் அடுத்த லெவலுக்குள்ள இருக்க ஹீரோஸ்க்கு அது கிடைக்காதுன்றதுதான் உள்ள பிரச்சனை. இதுதான் வந்து இந்த புக்கிங்ல இருக்கிற பிரச்சனை. ரெண்டாவது, மக்கள் என்ன நினைப்புல இருக்காங்களே தெரியல. திடீர்னு பார்த்தா கருப்புக்கு அப்படி கூட்டமா போறாங்க. இப்ப பார்த்தா விஸ்வநாதன் சன்ஸுக்கு எவனும் போகவே மாட்டேங்கிறான். இது நடுவுல நான் வந்துதான் இந்த தமிழ் சினிமாவை காப்பாத்துவேன்னு விஷால் வேற காப்பாத்தே தீரும், எப்படியாவது தமிழ் சினிமா நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போகணும். முதல்ல நீங்க நம்பர் 5 நம்பர் 6 வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவை நம்பர் 1 இடத்துக்கு டாப் 10 இல்ல, உண்மையாவே இல்ல. டாப் 10ல நீங்க ஹீரோஸ் எடுத்தீங்கன்னா இந்த வருஷத்துல கூட இன்னும் விஜய் அவர்களுடைய படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுனால விஜய், அப்புறம் இந்த வருஷம் அப்புறம் ரஜினி, அப்புறம் தான் சூர்யா, அப்புறம் சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் தான் சூர்யா, அதுக்கப்புறம் இந்த லெவல்ல இருக்காங்க கார்த்தி, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா, இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு. அதுக்கு நடுவுல கார்த்தி எல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டாரு. அதுக்கு நடுவுல தனுஷ் அவர்கள் அப்பப்ப கரை ரிலீஸ் ஆச்சுன்னா வேற லெவல் பண்ணிடும். கரை ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு எல்லாருக்கும் காத்துக்கு இருக்கேன். கரைக்கு முன்னாடி ஓம் ரிலீஸ் ஆயிடுன்னு நினைக்கிறேன். அது ஒரு படம் வந்துச்சுல்ல, அது ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாரு. கரை எனக்கு வந்து ஒரு 1.25 மணி நேரம் வந்து ப்ரிவியூ ஷோலயே போட்டு காமிச்சிட்டாங்க. 1.25 மணி நேரம் பார்த்துட்டேங்க. உங்களுக்கு மட்டும்? எனக்கு மட்டும் போட்டு காமிச்சிட்டாங்க. அந்த இதுல தானே கதை கூட நான் சொல்றேன் தெரியுங்களா. அவர் வந்து திருடனா இருப்பாரு. அவரு
ஆமாம்மா, நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த டைரக்டர் தான் அவரோட இதில் எழுதியிருந்தார், பிளாக்ல அவர் எழுதியிருந்தாரு. திருடனா இருந்தாருன்னா அவர் திருடனா இருந்தார்ல, அவர் கதை எழுதியிருந்தாரு. இந்த மாதிரி பேங்க் ராபரி. ஆமா, பேங்க் ராபரியில போயிட்டு இருப்பாரு, போலீஸ்கிட்ட மாட்டுவாரு. எப்படி டிசியில வந்து நல்லது பண்ணும்போதெல்லாம் போய் இவர் மாட்டுவாரோ அது மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பேங்க் ராபரி பண்ணும்போதெல்லாம் அவர் மாட்டி. இப்ப பாருங்க, அந்த டாப் 10ல லோகேஷ் கனகராஜ் வந்துருவாரு. இந்த டாப் 10 டயர் ஆக்டர்ஸ்ல ஹாய் கவின் வருது. கவின் ஹாய் அது ரிலீஸ் ஆயிடுச்சுல? இல்ல 27ன்னு நினைக்கிறேன். ஆகல. நல்லா பாரு இல்ல ஓபன் பண்ணு ஆகல. டிஎம்எஸ் போ 27ன்னு நினைக்கிறேன். 27 டாக்ஸிக்கோட ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சுத்தம் நல்லாவே இல்லைனாலும் அந்த படத்துக்கு போவானுங்க நம்ம ஆளுங்க. டாக்ஸிக் தானே? யாஷ். ஆமா, ராக்கி பாய். எத்தனை பேர் இருக்காங்க அதுல? ஹீரோயின் தாங்க, அதுக்காக தாங்க போவாங்க படத்துக்கு, வேற எதுக்குங்க போவாங்க? இந்த ஹீரோயின் அது தெரியலங்க, அதான் இருக்காங்க. ஆமா, ரிலீஸ் பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயா விஸ்வநாதன் சன்ஸாவது பரவாயில்ல போல, மகுடமாவது நெகட்டிவ்ல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆயின்னு ஒரு படம் வந்ததே தெரியல. லேடி சூப்பர் ஸ்டாருங்க. ஐயோ, என்னங்க அவங்களுக்கு வந்த சோதனை இது? விக்னேஷ் சிவன் போச்சு. அவங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரா? அவர் தான் ப்ரொடியூசரா? ஓகே ஓகே ஓகே. தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. அடுத்து டாக்ஸிக்னு நினைக்கிறேன். அடுத்த பெரிய படம் டாக்ஸிக் தான். இல்ல அதுக்குள்ள இன்னொன்னு வருது, துல்கரோட படம் ஒன்று. ஆமாமா, கேம் ஆன் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துகிட்டு. சரி, இதெல்லாம் பேசிட்டோம். ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று. ஆமா, அவங்க போன வாரம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் கன்னியாகுமரி அதாவது அவங்க ஏரியா வந்து கன்னியாகுமரி. அவங்க கன்னியாகுமரியில் 30 வருஷமாக இருக்காங்க போல். 30 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கீரிப்பாறை சைடு, நேம் குமார் பல்குளம், மெயின் ரோட் சைடு தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே என்னென்னா ரெஸ்ட் ரூம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் காடு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அங்கேயுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் வந்து போக முடியல, அங்கேயுமே வந்து யூஸ் பண்ண முடியல. வாட்டர் கூட வந்து 2 days ஒன்ஸ் தான் வந்து வரும் இங்கே. எங்களுக்கு அந்த பிரச்சனையும் வந்து இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சாலே மெயின் ரோடு வந்து வந்துட்டு ஃபோட்டோஸோட தான் அமைச்சிருக்காங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோட தான் அமைச்சிருக்காங்க. எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கொண்டு போய் மனு கொடுப்போம், இப்போ பிளேஸ் சேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுவும் நடக்காது. நீங்கள் பேசினாவாச்சும் ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த அவங்க வீடு ப்ளஸ் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற காடு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான அந்த இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோட போடுங்க. இது ப்ராப்பராக என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்களுக்கு வீடு பிரச்சனையா? ஆமாம், வீடு இங்கே மாற்றி கொடுக்கணும், வேற அந்த இடத்துல இருந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ரோடு அங்கே வந்துருச்சு. இப்போ வந்ததுனால எங்களுக்கு வீடு வந்து வேற இடத்துல மாற்றி கொடுங்க. அது இல்லாமல் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் பெருசாக இல்லை அப்படின்னு இருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கீரிப்பாறையில் சைடில் உள்ள குமார் பல்குளம் அப்படின்னு கொஞ்சம் அவங்க போட்டிருக்க சரியா போட்டிருக்காங்களான்னு தெரியல. குமார பல்குளமா இல்லை குமார் பல்குளமான்னு தெரியல. குமார் பல்குளம் மெயின் ரோடு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ சம்பந்தப்பட்டவர்கள் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் அந்த ஏரியாவில் அவங்க இத்தனை வருஷமா மனு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் அவங்க. ஆமாம், கன்னியாகுமரி கரெக்ட். திமுக அதிமுகன்னு 2 கட்சிகளும் இது வரைக்கும் போய் அவங்க மனு கொடுத்துருக்காங்களாம். இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. அதனால் இந்த தடவை வந்து ப்ளீஸ் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத அந்த ஏரியாவை எதுவுமே இல்லாமல் நம்மளும் மட்டும் சொல்லக்கூடாது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவர் எடிட்டிங்கில் போடுவார். அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், புண்ணியமாக போகும். அதே மாதிரி இது ஓகே, இது பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ். 51 வருடங்கள் ஆகியிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து திரைத்துறைக்கு வந்து 51 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறார். வீடியோ போட்டிருந்தாங்கங்க ராஜ்கமல்ல அவங்க. ஆமாம், சாதாரண விஷயம் இல்லைல்ல. 51 வருஷம் ஒரு ஃபீல்டுலன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. ஒரு திரைத்துறைக்கு வந்து ஆமாம், அரசியல் அந்த பக்கம் போகாது. எந்த பக்கம் போனால் நம்ம வேற மாதிரி மாறிடுப்போம். அரசியல் இல்லாமல் சினிமா ரீதியாக பார்க்கும்போது இன்னைக்கு தான் வீடியோலாம் போட்டிருக்காங்க. அப்போ நேத்து முந்தா நேற்று அந்த மாதிரி ஏதாவது ஆகியிருக்கலாம்னு நினைக்கிறேன்.
பெரிய விஷயம், பெரிய சாதனை. 50+ அப்படின்றது, அதுவும் ஒரே ஃபீல்டில், அதுவும் ஹீரோவாகவே, அதுவும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாகவே வந்து இருந்திருக்காருன்றது பெரிய விஷயம். ஏன்னா மற்ற ஆக்டர்ஸ்லாம் கூட ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அப்படியே மாறிடுவாங்க ஒரு கட்டத்தில். கமல் ஆனால் 75 போட்டாங்கல்ல, கமலுக்கு முன்னாடியே 50 பண்ணிட்டாங்க. இல்லை அதான் 75 75 இன்னும் வரல. 75 வந்தாரான்னு தெரியல. 50 60 தாண்டி இருப்பாரு. இன்னும் 75க்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் வந்து அவர் ஏஜ் இன்னும் 75 ஆகலை. ஆமாம், அதுலேருந்து கணக்கு பண்ணால் அவர் எத்தனை 5 வயசுல நடிக்க வந்துட்டாரா? ஆமா, இதுல இருந்து நடிக்க வந்து அவருக்கு 80 வயசு ஆகுனா அவருக்கு 75 வயசு இது வந்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் ஆகலை. அதான் அவ்வளோ கமல் 50 தான் கொண்டாடி நினைக்கிறேன். அதே மாதிரி ரஜினி அவர்களுக்கு வந்து இந்த 50+ன்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனால் சாதாரண விஷயம் இல்லை. ஒரே துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே, அந்த துறையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்கும். அவரு கதை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அதில் இருக்கு. அவங்க அன்னைக்கு இருந்த டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் அந்த சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை வந்து உருவாக்குனார்கள். அவர் காலத்தில் எவ்வளோ ஹீரோஸ் இருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் பெரிய ஹீரோ தான். பிரபுவும் அவங்க காலத்துல பெரிய ஹீரோ தான். கார்த்தியும் வளர்ந்து வந்து ஒரு பெரிய ஹீரோ தான். சரத்குமார் அவர்களும் பெரிய ஹீரோ தான். அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஒரு 150 வருஷம் வாழ்வாரு. இப்ப விட்டாருனா கூட, இப்ப என்ன வயதுனா கூட, இன்னொரு 30 வருஷம் கழிச்சு கூட அவர் வந்து மறுபடியும் அதே மாதிரி நடிச்சு ஒரு 150 வருஷத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறது. அப்ப டிவிக்கு இருக்குமோ இருக்காதோ, திமுக இருக்குமோ இருக்காதோ, அதிமுக, அப்ப அவரு கட்சி. ஆமா மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க, அவர் சொல்லியிருக்காருங்க 150 வருஷம் வாழ்றதுக்கான இது ரகசியம் தெரியும், வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காருல. இப்ப என்ன அவருக்கு ஒரு 75 வச்சுக்கோங்க. சரிங்க, நாட்டாம குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதானே இந்த ரகசியத்தை? குடும்பத்துக்கெல்லாம் இல்ல, அது எனக்கு மட்டும்தான். அது என்ன ரகசியம்? ஒண்ணும் கிடையாது. காலையில எந்திரிச்சு கட்டஞ்சாயால கொஞ்சம் நெய் ஊத்தி குடிக்கணும், அதுதான் அந்த ரகசியம். அவ்வளவுதானா? வேற ஒண்ணு. எல்லாரும் தானே குடிக்கிறது. அது நெய் ஊத்தி குடிக்கணும். நீங்க குடிப்பீங்களா? அந்த மாதிரி எல்லாரும் குடிக்க முடியாதுல்ல. குடிச்சிருக்கீங்க, ரெகுலரா குடிக்கணும். நீங்க குடிக்கிறீங்களா? ரெகுலரா குடிக்கிறீங்க. கட்டஞ்சாயா கூட நான் குடிச்சது கிடையாது. டீ குடிக்கிறீங்க ரெகுலரா, உடனே சிரிக்காத. காலைல இந்த தண்ணி மட்டும் தான் குடிக்கிறேன், டீ கூட கிடைக்காதுங்க. டீ கூட இங்க வந்து தான் நான் குடிக்கிறது. அண்ணன் கொண்டு வர டீ தான். இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு இடத்துல வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகி இன்னொரு வந்து ஒரு இன்னமும் ஹீரோவா நடிச்சு தருமன் ஒரு படம் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்ல தான் வந்து அது நடந்திருக்குது. ஸோ அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்னு சொல்லலாம், வணக்கங்கள்னு கூட சொல்லலாம். இது ஐயா அப்படி சொன்னேன், வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறோம் அப்படின்பாங்களா? பெரிய ஒரு பெரிய சல்யூட் தான். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, உண்மையாவே சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சக்சஸான, அதுவும் சக்சஸாவே இருக்கிறது. நீங்க மற்ற ஸ்டேட்ல கூட யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஒரு பாலையா இருப்பாரு, ஒரு சிரஞ்சீவி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இதுதான் இருப்பாங்க. இப்போ மோகன்லால் கூட இருப்பாங்க, மம்முட்டி இருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. ரஜினி, கமல், அந்த சைட்ல மோகன்லால், மம்முட்டி, இந்த மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க மோகன்லால் மம்முட்டிலாம் வேற, ஏன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு அது வேற மாதிரியான ஒரு ஹீரோ. 2 பேர் சேர்ந்து நடிப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. இங்க அப்படி நடக்காது. அதெல்லாம் இங்க நடந்தா அது மாபெரும் அதிசயம் இல்ல. எங்க அது ஆரம்பிக்கும் போதே நட்டுக்குச்சு, ஒரே ஒரு இதுலயே அது வந்து அது இதாகி போச்சு. இதே அரசியல் களம் மாதிரியே கொண்டு போறாங்க. கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எப்படி வந்து சேர்ந்து இருக்க மாட்டாங்க, பார்க்க சந்திக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்க 2 பத்தியும் அது நடந்தாலே பெரிய அதிசயம். ஆமா, அது மாபெரும் புரட்சி. இப்போ எப்படி நம்ம மேடையில 2 பேர் இருந்துட்டாங்கனாலே பெரிய. அதான் இந்த படம் ஒன்று வந்துச்சு, ஷாருக் கான் படத்துல சல்மான் கான் வந்தாரு, பதான். அந்த மாதிரி அது ஏதோ பெரிய இதுவா நடந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இருந்து நடிச்சது. அப்புறம் இப்படி விஜய் அஜித் சேர்ந்து நடிச்சா அது நடக்காது. இனிமே தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு இனிமே பட்டநாமம் தான். இனிமே அது நடக்க வாய்ப்பே கிடையாது. மேபி 1% எங்கேயாவது ஏதாவது இல்லைங்க, மேபி ஏதாவது இடத்துல சிஎம் ஆக ஏதாவது இடத்துல வரணும்ன்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கே தவிர. புரியுது எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு. என்னன்னா சண்டே இல்லையா, சண்டே அப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்காக. சிஎம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சந்துக்குள்ள இதுவே நடிச்சிருந்தாங்க. இந்த லியோல போட்ட டைட்டில் கார்டை வந்து எடுத்து இன்னைக்கு எல்லாருமே போட்டு ஒவ்வொரு இதுலயுமே போட்டுட்டு இருக்காங்க. இவருக்கும் இந்த 1க்கும் போட்டாங்க. ஒன்னுன்னு சொன்னா எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. சூர்யா அவர்களுக்கு போட்டிருக்காங்க, கவுன்சிலர் தனுஷ் அவர்களுக்கு, சரி வரப்போற கவுன்சிலர் தனுஷ் அவர்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, பாத்துக்குங்க. என்னங்க, ஏதாவது ஒரு ஸ்டேட்ல போய் ஒரு பாட்டுக்கு ஜனாதிபதி ஆயிட்டு, ஸ்டேட்டுக்குன்றனே ஏதாவது ஒரு இடத்துல போய் ஆளுநர் ஆயிட்டு அந்த நியூஸ் வேற வந்துட்டு இருந்துச்சுங்க இடையில. அது வதந்தியா இல்ல வந்து வாந்தியான்னு தெரியல. வாந்தி தான். இவரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து கேரளாவுக்கு வந்து ஆளுநரா ஆக போறாரு. நடக்கிறா நடப்பு எல்லாம்
இந்த மாதிரி ஃபோன் பண்ணால் இன்னைக்கு வந்து யாருன்னு தெரியும். நான் இப்போதைக்கு ஆளுநர் தான் சொல்லியிருக்கேன், அதனால அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. இல்லை சில விஷயம் தான் வந்திருக்கு. சும்மா இது எதாவது எடுத்து போடணுமேன்றதுக்காக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வேற ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே இருக்குதுங்க. சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் வந்து நடக்குது. ரெண்டாவது சோசியல் மீடியாவே அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தாக தானே போயிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு தான் போய்கிட்டே இருக்கு. எது எடிட்டிங், எது உண்மை எது பொய், எது எப்போ எடுத்த வீடியோ, எப்போ ஏன் இதை ஏன் போஸ்ட் பண்ணுறானுங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பல விஷயங்கள் அதான் சொல்கிறேன், சோசியல் மீடியாலேருந்து நம்ம விலகி இருந்தாலே நம்மளுடைய பல பிரச்சனைகள் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஏதோ ஒன்று படித்தேன்னு நினைக்கிறேன். மன அழுத்தம் இதெல்லாம் ஏன் வருது, ஏன் இந்த மாதிரி வந்து இப்படி சோர்வாக இருக்காங்க, மன அழுத்தம்லாம் இருக்குன்னா ப்ராப்பராக ஒரு விஷயம் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதான். காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி பண்ணுறது, இந்த ஒர்க் பண்ணுறது, இங்கே போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம், இதுன்னு பிளான் பண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த அளவுக்கு மன அழுத்தம்லாம் இருக்காதான். ஏன்னா அவங்க அதை தாண்டி வேற இதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்கன்னு. அதை தாண்டி நம்ம இந்த ஃபோனு அந்த மாதிரிலாம் இருக்கோம்ல, அதனால நமக்கு மன அழுத்தம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயத்த, இந்த நெக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஆமா, கொஞ்ச நாளா இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நம்புறேன். இப்படி பாத்தீங்கன்னா இந்த இவங்க ஷக்கீலா அவங்களுக்கும் வந்து ஆபரேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கேம் விளையாண்டு இந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரியுமா? பார்த்துட்டு தான் இருக்க. தம்பிக்கெல்லாம் அவ்வளவுதான், நிமித்தவே முடியாது. அதுதான் தெரியல. அதுதான் நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம போனை எப்படி யூஸ் பண்றோம். தம்பிக்கு இந்த வயசுலயே, ஆமா, அவருக்கு என்ன பெரிய 33 32 வயசு ஆகுது. இந்த வயசுலன்னா 24க்குள்ளேயே வந்துருச்சுன்றேன். சரி விடு, 2 கம்மியா விட்டேன் விடு. இல்ல ஜென்ரலா சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்டென்ட்டா இருக்கலாம், ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னு தோணலாம். ஜென்ரலா இருக்கிற விஷயத்த சொல்றேன். நம்ம போனை இப்படியே வச்சு பாக்குறது இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு எங்கேயோ ஏதோ இதுல பார்த்தேன், அதுக்கு பேர் ஏதோ டெக்னெக்கோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த இஷ்யூ பேர், அந்த இதோட பேர் வந்து ஃபோனை நம்ம இப்படியே வச்சிருக்கிறதுனால நம்ம என்னன்னா எப்பவுமே தலை குனிஞ்சே இருக்கிறதுனால இந்த கழுத்து இந்த இடத்துல இருந்து இப்படியே ஆகிடும், நமக்கு இப்படியே ஆகிடும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன பண்றது? ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க. இதுக்கு நேரா வச்சு பாருங்க, அது நிறைய இருக்குங்க. இப்போ அதுக்குன்னே நிறைய பெல்ட் கில்ட்டெல்லாம் இருக்குது. அந்த ஃபோன் பார்க்கறதுக்குலாம் இல்லை, அந்த ஸ்பைனல் கார்டு வந்து கூண் விடாமல் இருக்கிறதுக்கு அது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா அதுக்குன்னு பெல்ட் வச்சுருக்காங்க. அதாவது பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது இல்லை, எப்படி வசதியாக பார்க்கலான்றதுக்கு வேணா நிறைய டிப்ஸ் இல்லையா? எனக்கு என்னன்னா, இதை தாண்டி நம்ம ஏதாவது ஒன்று இடத்துக்கு பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி புறக்கணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இது எனக்கு வேணாம், ஓகே, ஆனா இதை தாண்டி என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ஆமா, அது என்னன்றது தெரியல. யோசிக்கணுங்க, யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனையே. என்னன்னா, நம்ம என்ன ஏது, நம்ம வாழ்க்கை எது, நம்ம பிறப்புக்கான காரணம்ன்ற மாதிரி அது மாதிரி நிறைய அந்த மாதிரி போன பைத்தியம் ஆயிடுவாயா? பிறப்புக்கான காரணம் எல்லாம் நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் நான் வந்து அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அதுதான் சொல்றேன், நீங்க அப்படி போனீங்கன்னா நீங்க வந்து சைக்கோத்தனமா தான் மாறணும். அப்படி வேண்டாம். நான் சொல்றது, எனக்கு இது வேண்டாம், ஓகேவா, எனக்கு இது வேண்டாம், நான் எனக்கு வந்து இது எனக்கு பிடிக்கல. ஆனா நான் வந்து இப்ப இதுல இதாயிட்டேன், என்ன இதுல இருந்து நான் விடுவிச்சுக்கணும், எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல. நண்பர்கள் தான் வேணும். நண்பர்கள் தான் இப்ப எல்லாருமே எல்லா பயிலும் பிஸியா இருப்பான். ஆமா, சரி, அவங்கள நம்ம போய் கிரிக்கெட்ல எல்லாம் எங்கேயா படத்துக்கு போலான்னு பார்த்தா இங்க பக்கம் ரைட் சைட்ல ஒருத்தங்க நிப்பாங்க. எங்க போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கீங்க, எங்க போறீங்க அப்படின்னு சில பஞ்சாயத்துகள். நீங்க சொல்றது கரெக்ட் தான். கிரிக்கெட் விளையாடலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், போகலாம் வரலாம். ஆமா, இல்ல சும்மாவே எங்கேயா ட்ரிப் போயிட்டு புக் படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாருக்கும் ஒத்து வராது. பார்த்தாலும் தூக்கம். ஆமா, அது தூக்கம் வந்துருது. ஆமா, அதுல அதை எடுத்து 2 பக்கம் படிச்சாலே வேற ஏதோ மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன படிச்சோன்றதே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. எதையுமே யோசிக்காம சும்மா இருறானால என்னால இருக்க முடியாது. நம்ம தியானம் பண்றதுக்காக எதுவுமே யோசிக்க கூடாது, பிளைண்டா வச்சு. அது எப்படி? அது கண்ணை மூணதுக்கு அப்புறம் தாங்க எல்லாமே ஓடும் மைண்டாக்குள்ள. அதுவும் இந்த நெத்தி போட்டுக்குள்ளார. கரெக்டா? உங்களுடைய ஆழ்ந்த தியானத்தை இந்த நெத்தி போட்டுக்குள்ளார கொண்டு வரணும்னாங்க. நமக்கு பிரச்சனையே இப்ப இந்த நெத்தி போட்டுக்குள்ளார எப்படி இதை கொண்டு வரதுன்றதுதான் இருக்குமே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட நாட்டுல இருக்கு. அதுல இருந்து இந்த யோகா பண்ணணும், இந்த மெடிடேஷன் வந்து டோட்டலா விட்டுட்டேன் நானு. ஒரு 5 நிமிஷங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்ணை எப்போ திறக்கலாம், அதுக்குள்ள இன்னும் ஓடுது புழு மாதிரிலாம் ஏதோ ஒன்று அங்கிட்டுலாம் ஓடுது. அதனால அதை டோட்டலாவே விட்டுட்டேன் நான். வேற ஏதாவது மாதிரி நாட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. போன் தான் ஒரு ஆகப்பெரும் பஞ்சாயத்தா நாட்டுக்குள்ளார வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னும் வந்து
சொல்றாங்க. ஏன்னா நம்மளை வந்து தீர்மானிக்கிறது இப்போ இது வந்து இதுன்னு ஆகிடுச்சு. ஆமா, இதுதான் நம்மளோட, நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தீர்மானிக்கிறது. நம்மளோட திமுகவும் அதிமுகவும் ரொம்ப கண்ணில் இருப்பாங்க. இந்த ரீல்ஸ் மூலியமா ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. ஏன்னா நாங்க என்ன பிரச்சனையில இருக்கோம். ஆமா தம்பி, இதை ஒழிக்கணும். டேய், நாங்க சொல்றது வேறடா, நீங்க சொல்றது வேறடா, இது வேற அது வேறடா. தம்பி நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை தம்பி. இந்த ரீல்ஸ்னாலதான் வந்துச்சு. டேய் ரீல்ஸ் ஒழிக்கிறது வேற, போன் ஒழிக்கிறது வேறனா கேட்க மாட்டாங்க நீங்க. ஏன்னா அதாவது நமக்கு அதுல நிறைய யூஸ் பண்ண தெரியும். நம்ம ஒரு மொக்க போன் வச்சிருப்போம், அவங்களுக்கு அதுல ஒரு இடம் தெரியாது. ஒரு போன் அட்டன் பண்ணி தலைவரே வந்துட்டேன் தலைவரேன்னு, அதுக்கு ஐபோன் என்ன, சாம்சங் கேலக்ஸி என்ன, பிளிப் என்ன, இந்த பிளிப் ஓபன் பண்ண கூட தெரியாது. இதனால உடைச்சிக்கிட்டு இருக்கு, உடையில ஆனா உடையில என்ன, இது ஓபன் பண்ணுமா, இது என்ன, இது இந்த ஜனநாயகன்ல தம்பியை பார்த்துட்டுலாம் பேசலாம்னாங்களே எப்படி, ஜனநாயகன்ல இந்த ரோஜா ரங்கசாமின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் ஏதோ ஒரு வேர்டு கேட்பாரு பக்கத்துல, ஃபர்ஸ்ட் இந்த இவரு ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்பாரு பக்கத்துல. அந்த மாதிரிதான், என்னன்னு தெரியாது ஏதுன்னு தெரியாது, ஆனா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும். ஐபோன் இருக்கும், ஐபேட் இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணும், ஆனா நம்ம கிட்ட இல்ல. அந்த நேரத்துல தான் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். திங்கட்கிழமை அதுவுமாக ஜோ அவர்களுக்கு ஐபேடு இந்த கம்பெனி வாங்கி கொடுத்துருச்சு, கேட்டதை நிறைவேற்றிருச்சு. ரகசியம் பின்னாடி சொல்லப்படும். என்ன 5 ரூபாயா 10 ரூபாயா பிஸ்கட் மாசம் இஎம்ஐ கட்டியது. ஆமாங்க, வருது கண்ணா வரான் தீபாவளிக்கு. ஒரு வழியா சும்மா சொன்னேன், அவரு தான் வந்து வாங்குறாரு. என்னன்னு சொல்லுங்க. அது மோட்டரோலா பேட் 70 ப்ரோ போட்டாச்சு, ஒரு வழியா வந்து போட்டாச்சு. இஎம்ஐல தான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ இஎம்ஐ மாசம்? இல்லை அது ரொம்ப வேணான்ட்டேன், 7000 ரூபான்ற மாதிரி போட்டுருச்சியா. இந்த துப்பாக்கி படத்துல விஜய் கிட்ட சத்யன் சொல்லுவார்ல, நான் இருந்திருக்க வேண்டிய இடம் அது அப்படின்ற மாதிரி, நான் வாங்கியிருக்கணும் போனு. ஆக்சுவலி போன் அவர் தான் நானும் அது நினச்சிக்கிட்டே இருந்தேன், அவர் போன் வாங்கணும். சரி மனுஷங்கிட்ட கார்டு ஈடு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கார்டு வச்சிருந்தும் போன் வாங்காம இருக்காரா? கார்டு கிரெடிட் கார்டு நினைச்சிட போறாங்க. இல்லைங்க, இது இஎம்ஐ கார்டு தான். நான் மட்டும் என்ன கிரெடிட் கார்டா வாங்குறேன், நானும் இஎம்ஐல தான் வாங்குறேன், வேற வழி இல்ல. தம்பியும் வாங்க போறாரு போன், தெரியுமா உங்களுக்கு? என்ன போன்றா தம்பி வாங்கினா ஒரு வருஷமா விசாரிச்சுக்கிட்டே இருக்கான், ஆனா வாங்க தான் மாட்டேங்கிறான். ஆனா அவன் என்னென்னமோ சொல்றான், 35,000 40,000. மோட்டோ தானே சம்பளம் ஏத்திக்க. நாங்க மோட்டோ ஃபேமிலி ஆகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமா அவரும் மோட்டோ ரெட்ரோலுக்ஸ் ஃபேமிலி மாதிரி மோட்டோ ஃபேமிலி ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். மோட்டோ ஏதோ நல்ல பிராண்டுன்னு எல்லாரும். அது இஎம்ஐ மாசம் அப்படியே கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னாங்க. நானும் அதை நம்பி இஎம்ஐ வேற வாங்கிட்டேன், ரொம்ப டைம் இழுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இல்லை எதுக்குன்னு சொல்லுங்க, சும்மா வாங்கி வச்சுக்கிட்டு. இல்லை மெயின் பர்பஸாங்கிறது வந்து ஸ்கிரிப்டுக்காகவும் நமக்கு கண்டென்ட் எடுக்கிறதும், அதுக்கப்புறம் எடிட்டிங். இங்கிலீஷ் எல்லாம் பேசாதப்பா, பொய்யை ஃபர்ஸ்ட் நீ இப்போதானே சொன்னேன். ஆமாம், நான் பொய் பேச மாட்டேன், உண்மையதான் சொல்கிறேன். நான் கேம் வாங்குறதுக்கு, நான் விளையாடுறதுக்கு. நீங்கள் கேம் விளையாட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அது எனக்கு நல்லாவே தெரியும். படம் பார்ப்பேன். படம் பார்ப்பீங்க, அப்படி சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் அதான் ஸ்கிரிப்டுக்கு, படம் பார்க்கறதுக்கு, எடிட்டிங். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து மொபைல் எடிட்டிங், இந்த கேப் கட்டு இந்த மாதிரி விஷயத்துல போட்டு எடிட் பண்றதுக்கு, ரீல்ஸ் எடிட்டிங்னா கொஞ்சம் உடனே தேவைப்படுதுன்றனால அதையும் அதிலே பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அது வாங்கியிருக்கோம். 4வது தான் ரெட்ரோலுக்ஸ்க்கு கண்டென்ட். எனக்கு சோறு போடுற குடும்பத்துக்கு தானங்க முதல்ல உழைக்கணும். நட்ட பொய்யெல்லாம் இந்த மாதிரி. ஆமா, இனி வந்து தீயா வந்து கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு புரியல, அதுல எழுதி வைக்க போறோம், அதுலயும் நோட் பண்ணி வைக்க போறோம், இவ்வளவுதானே வித்தியாசம். இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு சில கண்டென்ட் நம்ம எடுக்கிறோங்களா, எடுக்கும்போது கார்டு போட்டுறாங்க, அந்த கார்டை நான் ஃபுல்லா எழுத முடியாது. இதுனா இப்படியே வச்சு பார்த்து படிச்சிருக்கோம். ஓ, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த கார்டுல இருக்கிறத அப்படியே படிச்சு என்கிட்ட சொல்ல போறீங்க. ஆமா, ஓகே. அப்போ உங்களை அழகான கையெழுத்துக்கு எது இந்த கையெழுத்து அழகா இருக்குன்னு யாராவது சொன்னாங்க? அதுல தெரியாது, ஏன் காட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் அவன் அங்க கேட்டா தெரியுதுன்னுவான், அப்புறம் போய் பாத்தீங்கன்னா அது லைட் அடிச்சிச்சு, நான் என்ன பண்றதுன்னுவான். அதாவது உலகத்திலேயே இவன மாதிரி ஒரு கேமராமேனை நீங்க பார்க்கவே முடியாது. அங்கிருந்து தெரியுதாரான்னு கேட்டா தெரியுதுன்னுவான், என் கண்ணில் பார்த்தேன் தெரியுது, கேமரால பார்த்தா தெரியலன்னுவான்.
நீ தானே நம்பிட்டு இருக்கேன், நீ சொல்றதை தானே நம்புறேன். ஆமாம், கூடிய சீக்கிரம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா எழுதணும், சீக்கிரம் ஒரு படம் பண்ணணும். அதுக்கு வந்து குடும்பங்கள் எல்லாம் வந்து வேண்டிக்கோங்க, வேண்டிக்கங்க நல்ல படம் பண்ணணும்னு. நல்ல படம் தான், நல்ல ஒரு கருத்தான படம் வந்து மக்களுக்கு வந்து யூஸ் ஆகிற அளவுக்கு ஒரு படம் பண்ணணும். தெரியுமே நீங்க எப்படி யூஸ் ஆகிற படம் எடுப்பீங்கன்னு. என்னது எப்படி நீங்க இங்க இருந்து ஒண்ணு அந்த பக்கம் ஈழன்னு போயிடுவீங்க, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் அப்படியே சோசியல் மெசேஜுக்காக போயிடுவீங்க. ஆமா, அப்ப அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? தெரியாதா உங்களுக்கு? என் படமும் ஜமா மாதிரியே போயிருமா? ஏங்க ஜமா வந்து ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் நல்ல படங்க. ஆமா, தியேட்டர்ல வரும்போது நிறைய பேர் பார்க்காம இதாயிடுச்சு. ஆனா நீங்க ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நிறைய பேர் கிடைச்சு அதுல நடிச்சவர் தானே இன்னைக்கு இதுல நடிச்சிருக்காரு. ஆமா, டிசில நடிச்சிருக்காரு. ஜமால அந்த அவங்க அப்பாவா நடிச்சவர், ஹீரோட அப்பாவா நடிச்சவர் தான் இன்னைக்கு இதுல டிசில வந்து இது வில்லனா நடிச்சிருப்பாரு. நான் அந்த ஹீரோ தான் ஜமா டைரக்டர், அவர் தான் இப்போ வந்து அன்பே டைனா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எடுக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க. எடுத்தோடனே பிரச்சனை, நாடு பிரச்சனை அப்படில போறீங்க. இருங்க, நான் 2026 தேர்தலை வச்சே நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன் பாருங்க, நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். அதுக்கு தனியா என்ன பண்ணுங்க, 2026 தேர்தல் எடுத்துட்டு இந்த கட்சி எடுத்துங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். அந்த கட்சி எடுத்துங்க. அது எப்படி 15 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு போடுங்க, கடைசியா 15 வருடங்களுக்கு பின்புன்னு போடுங்க, எடுக்க ஈஸியா இருக்கும். நிறைய செலவாகுங்க. ஆகாது இருக்கு, இல்ல அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் பழசுல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா 2 வயசுல இருந்து வயல்ல இறங்கி போராடினது, கொடி பிடிச்சுன்னு அண்ணனை 2 வயசு குழந்தையா காட்டுறது நான் எவ்வளவு பாடுபடணும்னு சொல்லுங்க. எதுல காட்டினாலும் நல்லா இருக்காது. அப்ப அண்ணன் பேண்ட் போட்டிருப்பாரா, ட்ரௌசர் போட்டிருப்பாரா, டிஷர்ட் போட்டிருந்தாரா, இல்ல வந்து எதுவும் போடாம இருந்தாரான்றது எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நிறைய அந்த மாதிரி படம் எடுக்கும்போது அப்போ நீங்க 2 வயசு 3 வயசு எல்லாம் காட்டுவீங்கன்னா அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு காட்டுங்க. இப்போ 83 படம் பாத்தீங்கன்னா அந்த கபில் தேவ் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது கடைசியா அந்த இதெல்லாம் காட்டும்போது சச்சின் வந்து பேட்டோட ஓடி வருவாரு, ஓடி வந்து டிவி முன்னாடி உட்கார்ற மாதிரி வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி அண்ணன் போர் நடந்துட்டு இருக்கும்போது அது வேணாம், அது சென்சார்ல வந்துடும், அது பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு போட்டீங்கன்னா சென்சார் அது வேண்டாம். அந்த நேரத்துல அண்ணன் சாப்பிடுறது அந்த அவை குறிப்பு எழுதிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து அந்த குறிப்பு எல்லாம் வாங்கணும், அண்ணன் என்ன சாப்பிட்டாரு எவ்வளவு சாப்பிட்டாருன்னா வாங்க. அந்த மாதிரி சொல்லலைங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்றது இப்ப நீங்க அவரை போக்கஸ் பண்ணும்போது அந்த வயசுல ஏழரை மூக்கர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் அந்த இன்னொருத்தர் இருக்காருல யூடியூப், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க போகலாம். அதே மாதிரி இந்த கோவணம் இருக்காருல்ல, யாரு லியோனி, அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கோவணம் தானா என்ன ஏது அப்படின்னு சில விஷயங்களை வந்து அதுல காட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், படம் விளங்கிரும். இது அண்ணன் பசங்களே யாரும் பார்க்க மாட்டாங்க, அண்ணனோட தம்பிகளே யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எங்க MS தோனி அன்டோல்டு ஸ்டோரி மாதிரி அண்ணன் அன்டோல்டு ஸ்டோரின்னு போட்டு அதை எடுத்து விட்டுருங்க. அண்ணன் சொல்லாத ஸ்டோரியே கிடையாது, ஆனா அண்ணனோட ஸ்டோரியே ஒரு இருக்கு சொல்லணும் இல்லையா, அன்டோல்டு ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போட்டீங்கன்னா மாபெரும் வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க வந்து கொண்டாடி தீர்த்தரலாம், கனடால போய் ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா போலாம். அங்க அவர் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தாருன்னா போதும், நீங்க அங்க போயிடலாம். அண்ணன் நமக்காக அது கூட நீங்க பேசுன பேச்சுக்கே உயிரோட விடக்கூடாது, அப்புறம் எங்க கையெழுத்து போடுவாரு. ஆனா அதெல்லாம் நடக்காது, வாய்ப்பு இருக்குதுங்க. என்ன தம்பி என்ன மாதிரியே இருக்குது, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம வந்துடுறது. மீண்டும் திங்கக்கிழமை நம்ம வந்து நிறைய செய்திகள் கோச்சிக்காதீங்க, இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோன்றதுக்காக. சண்டே அப்படிதான் இருக்கும், ஜாலியா கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாள் அது எங்களுக்காக விட்டுருங்க, நம்ம மனசுக்குள்ள தெரியும் அவங்களுக்கும் கொட்டுறதுக்காக விட்டுருங்க. மீண்டும் நாம திங்கக்கிழமை. இதுக்கு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதுக்கு இப்ப என்கிட்ட ஒரு தம்ப்நெயில் கேட்பீங்கல்ல, இப்ப நான் இதுக்கு என்னத்த வைக்கீங்க, வீடியோக்கு ஒரு தம்ப்நெயில் கேட்பீங்கல்ல, அப்பதான் இருக்கு ட்விஸ்டே. இருக்கும் 3 கண்டென்ட். அப்பா எவ்வளவு பெரிய கண்டென்ட் எல்லாம் பேசியிருக்கோம். ஆமா, ஆஸ்கர் நாயகனா வேணாம் விடுங்க, அது நீங்க தம்ப்நெயில் வச்சிருங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. திங்கக்கிழமை நம்ம மீட் பண்ணுவோங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.